வெல்கம் டு கலைகள் ஏறலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விசாரத் பூர்வாரத்துலேருந்து பாருங்கள். ஃபஸ்ட் பேப்பரில் கேட்கக்கூடிய எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். படித் புஸ்தக் ஆதார் பர் நம்பரோं वाली तिजोरी पाठ का सारांश लिखिए. நம்ம பார்க்க போகிற டாபிக் பாருங்கள். நம்பரோं वाली तिजोरी அப்படின்னா ஒரு ஸ்மால் பெட்டி. அதுக்கு என்ன போடணுன்னா நம்பர் லாக் உள்ள ஒரு பெட்டி, ஒரே ஒரு பாக்ஸ். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா குங்பர் சுரேஷ் சிங். இதுதான் வந்து ரைட்டர் நேமு. லேखक परिचय. ஓகே. நம்பரோं वाली तिजोरी हास्य प्रधानी कहानी है. ஒரு வந்து காமெடி ஸ்டோரி, நகைச்சுவையாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி, அது கதை. எக் குங்வர் சுரேஷ் சிங் கி கஹானி है. அவர் ரைட்டர் பேர் என்னது? குங்வர் சுரேஷ் சிங். उन्होंने पशु पक्षियों के संबंध में अनुसंधान करके बहुत कुछ लिखा है. நிறையா வந்து பேர்ட்ஸ் அனிமல்ஸ் பற்றிலாம் நிறைய எழுதியிருக்காரு. उन्होंने बाल साहित्य को भी अपनी रचनाओं से अलंकृत किया है. பால் சாகித்ய நிறைய என்னது இலக்கியம் சம்மந்தப்பட்ட இதெல்லாமே நிறைய எழுதியிருக்கிறாரு. நிறைய படைப்புகளை படைத்து அவர் இலக்கியத்துக்கு வந்து சாகித்யத்துக்கு நிறைய படைப்புகளை கொடுத்துருக்காரு. உன்கி கई புஸ்தகே பாரத் சர்க்கார் துவாரா புரஸ்கிருத் ஹுயி है. அவரோட நிறைய புக்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. எது வழியாக? பாரத் சர்க்கார் கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட்டே அவரோட புக்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. புரஸ்கிருத்னா என்னது? பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லேக் பரிச்சை. எக் கஹானி கலா கலா के लिए தத்துவ को மான்கர் லிக்கி गई है. அதாவது கலா வந்து கலா கேலியே அப்படிங்கிறத அந்த தத்துவத்தை கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணுறாங்க, இதை எழுதியிருக்காங்க. ஏக் நா கூல்னே வாலி. ஏக் எப்படி படிக்கணும் அப்படின்னா நா கூல்னே வாலி சேர்த்து படிக்கணும். तिजोरी के कारण एक रियासत में होने वाले घटनाओं का हास्यपूर्ण विवरण इस कहानी में दिया गया है. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது கலை வந்து கலைகளுக்குள்ளது அப்படிங்கிறத டாப்பிக்கை வந்து ஓரியன்டாக தான் இந்த கதை இருக்குது. என்னென்னா ஒரு கூல்னே வாலி அப்படின்னா ஒரு ஓப்பன் பண்ண முடியாத நம்பர் லாக்குள்ள ஒரு திஜோரி, ஒரு பாக்ஸ், ஒரு அலமாரி. ஓகே. அந்த அலமாரியில் என்னெல்லாம் நடக்குது, அந்த அலமாரியால் என்னென்னலாம் வந்து ரியாசத், ஒரு ரியாசத் மீன்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு, ஒரு மாகாணம், அதில் என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன இன்சிடெண்ட் நடக்குது. ஹட்னாவும்னா என்னென்ன இன்சிடென்ட்ஸ். ஓகே. இன்சிடென்ட்ஸ்லாம் அதில் வந்து நடக்குது. அதை வந்து எப்படி எழுதியிருக்காங்க? ஹாஸ்ய பூர்ண விவரன், நகைச்சுவை கலந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. லேக்கா சாரான்ஸ். லேக்கக் ராஜா அவுர் மேனேஜர். இது இப்போ நம்ம டாபிக் எழுதிட்டோம். இது வந்து சரவணா கைடு. இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி வேர்ட்ஸாக இருக்கும் உங்களுக்கு புரியுறதுக்கும். அதனால தான் நான் வந்து இதில் எடுக்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் ஸ்டோரிஸ் புரியும். लेखक के चाचा की सिफारिश से लेखक को एक राजा के यहाँ, அதாவது லேக்கக்கு வந்து ஒரு அவங்களோட சித்தப்பா, லேக்கக்கோட சித்தப்பா வந்து ஒரு மாகாணத்தில் உள்ள ராஜாக்கிட்ட சிபாரிசு பண்ணுறார். யார்? லேக்கக்குள்ள ஜாப்புக்காண்டி, இந்த கவிஞரோட ஜாப்புக்காக சிபாரிசு பண்ணி அவரை அங்கே அனுப்பியிருக்கார். நௌக்கரி மிலி. அதனால் அவருக்கு வந்து இந்த லேக்கக்கு அவங்க சாச்சாவால் என்ன பண்ணுச்சு, அந்த ஜாப் கிடச்சிது. ராஜா கிட்ட வேலை பார்க்குறாரு. ராஜா என்னென்னா நான் ரொம்ப சின்னவங்கன்னு அர்த்தம். நபாலிங் அப்படின்னா நாபாலிங். அப்படின்னா மைனர். அவங்க அம்மா அப்பா வந்து இறந்ததுனால இவர் வந்து அந்த ராஜா போஸ்ட் எடுத்திருப்பார். ஆனாலும் என்னது இளவரசர் தான். யங் ஏஜ்லேயே என்னவாக இருக்காங்க, அரசராக இருக்கிறதுனால அவங்க வந்து மைனர் அப்படின்னு, அதான் நாபாலிங் அப்படின்னா மைனர். இசிலியே உன்கி சாரி சம்பந்தி எல்லாமே வந்து எல்லா சொத்துக்கள், ரைட்ஸு, அவரோட உரிமைகள் எல்லாமே எங்கே இருக்குன்னா கோர்ட் ஆஃப் வேர்ட்ஸு கே அதிந்தி. அந்த எல்லாமே வந்து கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதை தான் வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணணும். अदालत ने राजा और राज्य की देख रेख के लिए एक मैनेजर को नियुक्त किया था. இப்போ இந்த கோர்ட் வந்து அதாலத்துன்னு கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜாவையும், இந்த மைனர் ராஜா இருக்காங்கள்ல அந்த ராஜாவையும், அவரோட ப்ராப்பர்ட்டி அங்கே உள்ள என்னென்ன வேலைலாம் நடக்குது அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மேனேஜரை நியுக்த அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பீம் சேம்
பீம்சேன் கி தரக் பீமசேனா மாதிரி மோட்டே எப்படி இருப்பார் அவர் குண்டா தகடே தே அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பைல்வான் மாதிரி இருப்பார். வே கிசி சே பி அச்சா வியவகார் நகி கர்த்தே தே யார்கிட்டையுமே நல்ல விதமாக பேசவே மாட்டார் அந்த மேனேஜர். அகர் ராஜா சாப் கிசி நௌக்கர் கோ குச் தேனா சாத்தே தோ ராஜா வந்து யாருக்காவது எதுவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குச் தேனா சாத்தே தோ விரும்பினாலும் உஸ்ஸே அதை வந்து என்ன பண்ணியிருப்பார் மேனேஜர் ரோக் தே அதை வந்து அவர் ஸ்டாப் பண்ணிடுவார். மேனேஜர் இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருவார். எல்லாமே யார் கண்ட்ரோலில் இருந்தது மேனேஜர் கண்ட்ரோலில் இருந்துச்சு. லேக்கக் அவுர் திஜோரி ராஜா சாப் கே கமரே மே நம்பரோம் சே கூல்னே வாலி ஏக் திஜோரி தீ ஒரு அலமாரி இருந்துச்சு. அதாவது லேக்கக்கும் திஜோரி அப்படிங்கிற அந்த டாபிக் போட்டிருக்காங்க. லேக்கக்னா யார் இப்போ நம்ம இந்த வேலை பார்க்குறதுக்காக சித்தப்பாவால் அனுப்பப்பட்ட அந்த கவிஞர் நம்மளுக்கு எழுதினவரும் அவர் தான். அந்த இது வந்து அவரோட அனுபவத்தை தான் அங்கே வந்து எழுதியிருக்காரு. ஓகே வேலைக்கும் அங்கே ராஜா கிட்ட மைனர் ராஜா கிட்ட இவர் சேர்ந்துறாரு. அங்கே போயிட்டார் வேலைக்கு போயிட்டார். அவருக்கும் ராஜா அந்த திஜோரி அந்த பெட்டிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ராஜா அந்த மைனர் ராஜா இருக்காங்களே அவங்களோட ரூமில் என்ன இருக்குது ஒரு நம்பர் வச்சு நம்பர் லாக்குள்ள ஒரு பெட்டி இருக்குது திஜோரி ஒரு அலமாரி இருக்குது. உஸ்கா நம்பர் ஸ்வயம் ராஜா கோபி மாலும் நகிதா அவருக்கும் அந்த நம்பர் தெரியாது. நம்பர் லாக் என்ன போட்டால் ஓப்பன் ஆகும் அப்படிங்க தெரியாது. உஸ்கி ரத்தி ஹோ கை அவுர் உஸ்கி ஜகக் நயி திஜோரி ரக்தி கை அதெல்லாம் வந்துட்டு அதை குப்பையில் தான் போடணும். ரத்தி மீன்ஸ் என்னதுன்னா அதெல்லாம் வேஸ்டேஜில் போட வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசு வாங்கி அதை தூரத்துக்கு போட்டு நம்ம என்ன பண்ணலாம் புதுசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு. லேக்கக்கு வந்து புராணி திஜோரி பசந்தாயி அந்த பழைய நம்பர் லாக் இருக்குல்ல நம்பர் லாக் போட்ட அந்த திஜோரி வந்து அலமாரி வந்து ஆசைப்படுறாரு. இது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு ஆசைப்படுறாரு. இசிலியே உன்ஹோம்னி ராஜாசே திஜோரி வாங்கி அதனால் ராஜா இதை நீங்கள் கொடுக்குறீங்களா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லேக்கக் வந்து என்ன நினச்சாரு அப்படின்னா கி திஜோரி பேக்காருங்க அது வந்து ரொம்ப என்னவாயிடுச்சு டேமேஜ் ஆகிடுச்சு. இசிலியே மேனேஜர் என்ன பண்ண மாட்டார் நகி ரோக்கேங்கே மேனேஜர் ஷாப் வந்து இதை வந்து எப்படி நம்ம கேட்டாலும் கொடுத்துருவாரு. இது கொடுக்காதீங்கன்னு ராஜா கிட்ட சொல்ல மாட்டார் அப்படிங்கிற ஐடியாவில் லேக்கக் வந்து ராஜா கிட்ட கேட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மேனேஜரும் திஜோரி இப்போ மேனேஜரும் அந்த திஜோரி அந்த அலமாரிக்கும் நடுவில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். லேக்கக்கா அனுமான் கலத் நிக்கலா ஆனால் லேக்கக்கோட அந்த கெஸ் வந்து என்ன ஆகிட்டு தப்பாகிடுச்சு. மேனேஜர்னே திஜோரி தேனேசே இன்கார் கருதியா அந்த பெட்டியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு இந்த அலமாரியை கொடுக்க முடியாது. உன்ஹோம்னே நௌக்கரோம்சே அந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு திஜோரி அப்னே கோட்ரி என்னோட ரூம் கோட்ரினா என்னது ரூம் அப்படி என்னோட ரூமில் ரக்னேக்கோ கஹா என்னோட ரூமில் கொண்டு போய் வச்சுருங்க அப்படின்னு அந்த வேலைக்காரங்களுக்கு சொல்லிட்டாரு. நௌக்கரோம் அந்த நாக்கரம் வந்து போலேக்கு அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி திஜோரியுமே குச் ந கோனே பர் எதுவும் இல்லை அது பேர் குச் நா ஹோனே பர் குச் ना होने அதை சேர்த்து படிக்கணும். பர்பி கமரேக்கு खूबसूरती दो बढ़ेंगे அவர் என்ன நினச்சார் மேனேஜர் அப்படின்னா இதில் இந்த அலமாரியில் எதுவும் இல்லை இருந்தாலும் நம்ம ரூம் என்ன பண்ணோம் டெக்கரேஷன் பண்ணதுக்காக ஆகும் படைங்கி அழகாகும் खूबसूरतीனா இது பியூட்டிஃபுல்லாக ஆகிறதுக்காக இந்த அலமாரியை நான் கொண்டு என்ன பண்ணிக்கிறேன் வச்சிடுறேன் அப்படின்னு நினைக்கிறார். லோக் சோச்சேங்க பீப்புள் என்ன நினச்சாங்க அப்படின்னா இஸ்மே கிம்மத்தி சீஸ்க இதில் என்னதோ காஸ்ட்லியான கிம்மத்தி மீன்ஸ் என்னது ரொம்ப விலை உயர்ந்த பொருள்லாம் இருக்குது போல் அப்படின்னு ஜனங்க நினச்சிக்கிட்டாங்க. திஜோரி மேனேஜருக்கு கோட்ரி பਹੁंच गई இப்போது அந்த திஜோரியை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க மேனேஜரோட ரூமில் வச்சாச்சு. மேனேஜருக்கு கர்மே டாக்கா இப்போ மேனேஜர் வீட்டில் திருடன் டாக்கா மீன்ஸ் என்னது தீஃப் வந்து வந்துட்டாங்க. எப்படி அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இஸ்கே குச் தின்கே பாத் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஏக் ராத் ஒரு நாள் रात को मैनेजर की कोठरी में டாக்கா படா என்ன வந்துச்சு திருடருங்க வந்துட்டாங்க. மேனேஜருக்கு பத்னி அவங்க ஒய்ஃப் வந்து மைக்கே சலி கைத்தி அப்படின்னா மைக்கி மீன்ஸ் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒய்ஃபோட அம்மா வந்து அம்மா வீட்டுக்கு ஒய்ஃப் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ககனோ
को अपने साथ ले गई थी. ககனம்னா ஜுவல்ஸ். ககனம் மீன்ஸ் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்களோட. இசிலியே டாக்குவோம்கோ வஹா குச் நகி மிலா. அந்த திஜோரியும் திறக்க முடியாது. அதனால் அவங்களால என்ன பண்ண முடியல, எதுவுமே கிடைக்கல. அந்த அதில் என்ன அவங்க திருடங்க நினச்சிட்டாங்க, திஜோரியில் ஏதோ ஒன்று காஸ்ட்லியாக இருக்குது போல் அப்படின்னு நினச்சி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. டாக்குவோம்னே மேனேஜருக்கோ ஜஹாக்கர் திஜோரி கோல்னேக்கோ கஹா. அவங்கள போய் அந்த திஜோரி அலமாரியை வந்து ஓப்பன் பண்ணுங்க, கோல்னே மீன்ஸ் என்னது ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கஹா சொன்னாங்க. இதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு திருடங்க வந்து மேனேஜர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வே போலேக்கி அவர் வந்து சொல்லிகிட்டே இருக்கார், ஏக் திஜோரி சாவி சே நகி மகர் நம்பரோம் சே கூல்த்திங்க. அவரும் சொல்கிறார், இதுக்கு சாவி கிடையாது, இது நம்பர் லாக்கு, இது நம்பர் லாக் நம்மளுக்கு தெரியாது, இந்த நம்பர் எந்த நம்பர் போட்டால் இது திறக்கும்னு தெரியாதுன்னு மேனேஜர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. வக் நம்பர் முஜே மாலும் நகி ஹே அப்படின்னா ஐ டோன்ட் நோ த நம்பர் லாக், அந்த நம்பர் எனக்கு தெரியாது அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாரு. டாகு இசே ஜூட் சம்ஜேனே லகே. இதை வந்து அந்த திருடங்க கொள்ளைக்காரங்கள், டாகு மீன்ஸ் அந்த கொள்ளைக்காரங்க திருடங்க வந்து என்ன நினச்சிட்டாங்க, இவர் பொய் சொல்கிறார், நம்மளை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மேனேஜர் லாஜாத்தே ரொம்ப என்ன பண்ணுறாங்க, அவர் வெறுப்பே ஆகிட்டு, அவர் சொல்லி அவர் ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு நல்லா அடிக்கிறாங்க. டாகுவோம்னே உன்கோ பீட்கர் அத்மரா கர்தியா. நல்லா அடித்து போட்டு போயிடுறாங்க திருடங்க, மேனேஜரை அடித்து போட்டு போயிடுறாங்க. ஏன்னா எந்த நகையுமே அவங்களுக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மேனேஜருக்கு ஜான் பச்சி, அவரோட உயிர் என்ன ஆயிட்டு, காப்பாற்றப்பட்டது. எப்படி, கோட்ரிமே கூஸ்னே சே பெகலே டாக்குவோம்னே பஹ்ரேதார் கேஸ் ஹாத் பயிர் பாந்த் தியே. அவரோட ரூமுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த திருநங்க பஹ்ரேதார்னா இது பஹ்ரேதார் மீன்ஸ் அந்த கார்டு, செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்களா, அவரோட கை கால்களெல்லாம் பாந்த்னா டைப் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க, கட்டி போட்டு தான் வந்திருக்காங்க. அவர் போயிட்டு வக் கிசி தரக்கு எப்படியோ வந்து அந்த பந்தன் தோடுக்கர் உடச்சிட்டு அந்த கயிறெல்லாம் அவுத்துட்டு பாக் கயாத்த வெளியே வந்துட்டார். வெளியே வந்து போயிட்டு யாரையோ ஹெல்ப் கூப்பிட்டது. ஏக் தேக்கர் டாகு லோக் நவ் தோ கியாரக் ஹோ கயே. அவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே, அந்த எவ்வளோ பீப்புள் பாருங்கள், ஒரு 9 பேர்லேருந்து 11 பேருக்குள்ளே இருப்போம், எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. பகீர்தார்னே மெஹல்மே சப்கோ ஜஹாக்கர் கபர்தி. அந்த பகையதர் இந்த செக்யூரிட்டி கார்டு போய் உடனே போய் எல்லாரையும் போய் கூப்பிட்றாரு. எல்லாரும் கபர்னா நியூஸ், இந்த டாக்கு வந்து வந்துட்டாங்க, கொள்ளைக்காரங்க பூந்துட்டாங்க அப்படிங்கிறது கேட்டுட்டு இஸ்பர் சப் மேனேஜருக்கு கோட்ரி போச்சு. எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க, கோட்ரிக்கு வந்துட்டாங்க. வே பீகி பில்லி பன்கர் காட்மே படையத்தே. அவர் என்ன எப்படி இருக்காரு, அப்படியே தண்ணியில் நனைஞ்சு போன பூனை மாதிரி. பீகி பில்லி பன்கர், ஒரு நனைஞ்ச பூனை எப்படி இருக்கும், தண்ணிக்குள்ளே நனைஞ்சு அப்படி குன்றி போய் இருக்கும்ல, ஒண்டி போய் அந்த கட்டில், ஏன்னா அவ்வளோ அறை வாங்கியிருக்காரு, அடி வாங்கியிருக்காரு, அதனால் அப்படி போய் அப்படி குறுகி போய் இருக்கிறாரு. திஜோரி உசி தின் அன்னைக்கு வந்து என்னத்துக்கு அந்த அலமாரி ராஜ்மஹல் போஞ்சா தீகை. அகைன் எங்கே போயிடுச்சு, ராஜ்மஹல்னா அரண்மனைக்கே கொண்டு போய் ஐயோ எனக்கு இந்த அலமாரியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், அந்த திஜோரியை கொண்டு போய் அரண்மனையிலே கொண்டு போய் வச்சுட்டாரு மேனேஜர். திஜோரி கூலே மே, இப்போ திறக்கிறதுக்கு கூலே அதை என்ன பண்ணலை, திறக்கவே இல்லை. ஜமீன்தாரி சமாப்த ஹுயி. அப்போ அந்த ஜமீன்தாரி வம்சம், ரியாசத்து, இந்த மாதிரி திவான்கள் இதெல்லாமே என்ன ஆகிட்டு முடிஞ்சு நம்மளோட நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு, அந்த நம்மளோட குடியாட்சி வர்றதுக்கப்புறம் ரிபப்ளிக் வந்ததுக்கப்புறம் ஒன்றாயிட்டு. அப்போ ஜமீன்தாரி வம்சம், நிலக்கிழார்கள், இந்த மாதிரி வம்சம்லாம் வந்து அந்த ஒரு பாரம்பரியம் வந்து போயிடுச்சு. லேக்கக் அப்பனே காவ் லோட்டே. இப்போ இல்லை வேலையில் அதில் என்ன பண்ணிட்டாரு, ராஜா இல்லாதனால வீட்டுக்கு போயிட்டார். அவர் ஒரு ஊருக்கு போயிட்டார். காவ்னா கிராமம், அவரோட வில்லேஜுக்கு போயிட்டார். ராஜா சாப்னே வக் திஜோரி, அந்த திஜோரியை வந்து பேண்ட் கே ரூப்மே கிஃப்ட் மாதிரி லேக்கக்கோ பேஜி. யார் கொடுக்குறாரு, ஏன்னா லேக்கக் வந்து எப்போ ஆசைப்பட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து அந்த பையன் வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக இருப்பான், அதனால் என்ன ஆகிட்டு லேக்கக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திஜோரியை பேக் பண்ணி ஊருக்கு கிஃப்ட் வடிவில் அனுப்பிட்டார். பெயிண்ட்டுக்கே ரூப்னா கிஃப்ட் மாதிரி. ஜூங்கி லேக்கக் திஜோரிக்கு கஹானி ஜான்தே ஹே. அவருக்கு இந்த இது நடந்த எல்லாமே யாருக்கு தெரியும், இந்த அலமாரியோட கதை ஃபுல்லாக இவருக்கு தெரியும். மேனேஜர் ரூமில் என்ன நடந்துச்சு எல்லாமே தெரிஞ்சதுனால இசிலியே உன்ஹோம்னே ஊசே கூலே மைதான்மே, அதாவது
கூலே மைதான் திறந்த ஓப்பன் பிளேஸில் அவர் வீட்டுக்குள்ளே கொண்டு போகல, வெளியிலவே அப்படி என்ன பண்ணிட்டாரு, அதை ரக் சோடாக வெளியவே வச்சுருவார். அந்த அந்த அலமாரியை என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்குள்ளே கொண்டு போகல, திறந்த மைதானத்தில். ஏன்னா உள்ளே கொண்டு போய் வச்சா அதில் என்ன பண்ணிருக்கும், காஸ்ட்லியான திங்ஸ் இருக்குன்னு திருடாங்க வருவாங்க. அதனால் வெளியிலவே வச்சுட்டாரு. ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்க மைதானத்தில் வெளியில் ஓப்பன் பிளேஸில் வச்சுட்டாரு. உஸ் திஜோரி சே கமரேக்கி खूबसूरती बढ़ाने की हिम्मत उनमें नहीं है. அப்போ அவருக்கு ஆசை இல்லை, ஐயோ நம்ம ரூமை அலங்கரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இல்லை, ரூமுக்குள்ளே கொண்டு போகணும் அந்த திஜோரியா அப்படிங்கிற அந்த தைரியம், ஹிம்மத் உண்மை நகிக படான அலங்கரிக்கணும், இந்த இதை கொண்டு போனால் எல்லோரும் கேட்பாங்க, இது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த தைரியம் இல்லை, ஏன்னா திருடங்க வந்துடுவாங்க, டாக்கு வந்துடுவாங்க, தீஃப் வந்துடுவாங்க அப்படிங்கிற இந்த பயம் இருக்கிறதுனால அவர் ஓப்பன் பிளேஸில் அந்த திஜோரியை போட்டார். இதுதான் அந்த திஜோரியோட கதை. நம்பரும் வாலி திஜோரியோட ஸ்டோரிஸ். இப்போ இந்த ஸ்டோரியை இதில் இருக்க விசேஷதா என்ன, கன்க்ளூஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, கஹானி ஹமை சச்முச் ஹசாத்திக, அப்படி தானே எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணியிருக்காங்க, இது நகைச்சுவையாக கொண்டு வந்திருக்காரு. 4-5 लोगों को यह कहानी सुनाने के बाद भी ஹன்சி ருக்திக. நிறைய டைம் இந்த ஸ்டோரிஸை நம்ம இப்போ கேட்டாலும் சரி தான், படித்தாலும் சரி தான், அடுத்தவங்களுக்கு நம்ம சொன்னாலும் நம்மளுக்கு எப்போவுமே என்ன பண்ணோம், இந்த ஸ்டோரி எப்போவுமே மைண்ட்லேயே நிற்கிறோம். இதுதான் நம்பரும் வாலி திஜோரியோட ஸ்டோரி. இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இதையே நீங்கள் நல்லா உள் வாங்கிக்கிட்டு நீங்களே ஓனாக எழுத ட்ரை பண்ணுங்கள். தன்யவாத்.